வணக்கம். தேனி வைப்ஸில் இன்றைக்கி வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக முட்டைக்கோஸ், ஒரு கேரட், 5 பீன்ஸ், கொஞ்சம் குடமிளகாய், 3 பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 3 டேபிள் ஸ்பூன் பட்டாணி, 3 டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். இது போக கொஞ்சமாக பெரிய வெங்காயம். எல்லா காய்கறிகளையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கிடணும். நான் இப்போ 3 பேர் சூப் சாப்பிட்ற அளவுக்கு காய்கறிகள் எடுத்திருக்கேன். நீங்கள் கூடவோ குறைச்சலோ எடுத்துக்கிடலாம். காய்கறிகளும் நீங்கள் வேறு எந்த காய்கறினாலும் சேர்த்துக்கிடலாம். அதே மாதிரி பூண்டு கண்டிப்பாக சேர்க்கணும். ஆனால் இஞ்சி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். இப்போ நம்ம எல்லா காயையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துட்டோம். இனி நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஓட்ஸை 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற விட்டுருங்க. இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் அடுப்பில் ஒரு கடாய் போட்டுருங்க. கடாய் சூடாயிறனதும் முதல்ல நம்ம பட்டரை போட்டுடலாம். பட்டர் உருகுனதும் இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அறுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதோட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இனி பீன்ஸ், கேரட் இது ரெண்டையும் சேர்த்து அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் டைம் எடுத்து வேகக்கூடிய காய்கறிகளை போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சீக்கிரம் வேகக்கூடிய காய்கறிகளை கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். இனி பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கேப்சிகமையும் முட்டைக்கோசையும் சேர்த்துக்கலாம். பட்டாணியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கேப்சிகம் சேர்க்குறேன், முட்டைக்கோசையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இனி காய்கறிகளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். காய்கறிகள் நல்லா வதங்கிடுச்சு. இனி ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து காய்கறிகளை மூடி போட்டு 5 நிமிஷம் வேக விடலாம். காய்கறிகள் நல்லா வெந்துருச்சு. இனி நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த ஓட்ஸையும் இதோட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு இன்னும் மேற்கொண்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிடணும். நான் இப்போ 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பொதுவாக சூப்புக்கு மைதா மாவு இல்லாட்டினா கார்ன் மாவு கரைச்சி ஊற்றுவாங்க. இதுக்கு பதிலாக நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்கோம். ஓட்ஸ் கொஞ்சம் நல்லா சூப்புக்கு திக்னஸ் கொடுக்கும். இது 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். இனி சூப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். ஏற்கனவே காய்கறிகளுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கிடணும். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்க்குறேன். பெப்பர் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இல்லை அதிக காரம் வேணும்னா காய்கறிகள் வதக்கும் போதே பச்சை மிளகாய் 1 கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இப்போ நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக வாசத்துக்காண்டி கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குறேன். இந்த வெஜிடபிள் சூப் ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்களும் இதே மாதிரி வெஜிடபிள் சூப் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you.